أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. இன்று ஹதரத் அலி பின் அபி தாலிப் அவர்களின் நற்குறிப்பில் இருந்து தொடங்குகிறேன். நேர்வழியில் என்ற ஹலீஃபாக்கள் பற்றி கூறுகின்றேன். ஹதரத் அலி பின் அபி தாலிப் பின் அப்துல் முத்தலிப் பின் ஹாஷிம், இவரது தந்தை அப்துல் மனாஃப், இவரது சுட்டு பெயர் அபு தாலிப் ஆக இருந்தது. தாயார் பெயர் ஃபாத்திமா பின் அசத் பின் ஹாஷிம் ஆகும். நபித்துவம் கிடைக்க 10 ஆண்டுகள் முன்பு பிறந்தார்கள். ஹதரத் அலி ரஸியல்லாஹு உடைய தோற்றம் பற்றி வருகிறது. இவர்கள் உயரம் நடுத்தரமானது, கண்கள் கருப்பாக இருந்தன, இவரது உடல் கனத்து, தோள்கள் பறந்து இருந்தன. ஹதரத் அலியின் தாயார் தமது தந்தையின் பெயராகிய அசது என்று வைத்தார்கள். இவர்கள் பிறக்கும்போது தந்தை அபு தாலிப் வீட்டில் இருக்கவில்லை. வீட்டுக்கு வந்ததும் இவருக்கு அசது என்பதற்கு பதில் அலி என்று பெயரை மாற்றி வைத்தார்கள். ஹதரத் அலிக்கு 3 சகோதரர்களும் 2 சகோதரிகளும் இருந்தனர். சகோதரர்கள் தாலிப், அகீல், ஜாஃபர். சகோதரிகள் உம்மே ஹானி, உம்மே ஜமானா. தாலிப் தவிர மற்ற அனைத்து சகோதரர்களும் இஸ்லாத்தை ஏற்றனர். ஹதரத் அலியுடைய சுட்டு பெயர்களாவன அபுல் ஹசன், அபு ஷத்தைன், அபு துராப் என்பவையாகும். ஷஹீப் புகாரி அறிவிப்பின்படி ஹதரத் சுஹைல் பின் சாத் அறிவிக்கிறார், ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத் ஃபாத்திமா உடைய வீட்டிற்கு வந்தபோது ஹதரத் அலி வீட்டில் இல்லை. அன்னார் தமது சிறிய தந்தையின் மகன் எங்கே என்று கேட்டார்கள். ஹதரத் ஃபாத்திமா கூறினார்கள், எனக்கும் அவருக்கும் இடையில் சிறு மனத்தாங்கள் ஏற்பட்டுவிட்டது. அன்னார் என்னிடம் கோபம் காட்டிவிட்டு போய்விட்டார்கள், வீட்டுக்கு தேவையானதையும் தரவில்லை என்றார்கள். ஹதரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவரிடம் அவர் எங்கே என்று கேட்டார்கள். அவர், அல்லாஹ்வின் தூதரே, அவர் பள்ளியில் தூங்கிக் கொண்டிருக்கிறார் என்று கூறினார்கள். ஹதரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுக்கு சென்றார்கள். ஹதரத் அலி அங்கு உறங்கிக் கொண்டிருந்தார்கள். அவரது விலாப்புறத்தில் போர்வை விலகி இருந்தது. சிறிது மண் அங்கு முதுகு விலா பகுதியில் பட்டிருந்தது. ஹதரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அபு துராப் எழுங்கள், மண்ணின் தந்தையே எழுங்கள், அபு துராப் எழுங்கள் என்றார்கள். இதிலிருந்து அபு துராப் அவர்களது சுட்டு பெயரானது. எல்லோரும் அழைத்தனர். ஹதரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பாதுகாப்பில் அவர் எவ்வாறு வந்தார் என்பதை பற்றி விளக்கப்பட்டுள்ளது. முஹாஜித் பின் ஜஃபர் அபுல் ஹஜாஜ் அறிவிக்கிறார், குறைஷிகள் மீது பெரும் துன்பம் வந்தது. ஹதரத் அலி அவர்கள் ஒரு வெகுமதியாகவும் அருளுக்கு காரணமாகவும் அமைந்தார்கள். ஹதரத் அபு தாலிப் பெரிய குடும்பஸ்தராக இருந்தார். ஹதரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பனு ஹாஷிம்களிடையே நல்ல நிலைமையில் இருந்த தமது சச்சா அப்பாஸ் அவர்களிடம் கோரினார்கள், அப்பாஸே, உமது சகோதரர் அபு தாலிப் பெரிய குடும்பமுடையவராக இருக்கிறார். அப்போது அங்கு பஞ்சம் பரவியிருந்தது. அதனால் கூறினார்கள், இந்த பஞ்சத்தில் அவரது நிலைமையை பார்க்கிறீர்கள்.
நீங்கள் என்னுடன் வாருங்கள், நாம் அவரது குடும்ப சுமையை சற்று குறைப்போம். அவரது ஒரு மகனை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அப்பாஸே, இன்னொரு மகனை நீர் எடுத்துக்கொள்ளுங்கள். அபு தாலிபுக்கு நாம் இருவரும் இப்போது செய்வது போதுமானது. ஹதரத் அப்பாஸ் சரிதான் என்றார்கள். இருவரும் அபு தாலிபிடம் வந்தார்கள். நாங்கள் உங்கள் குடும்ப சுமையை சற்று குறைக்க நினைக்கிறோம். இந்த நிலையில் மக்கள் பீடிக்கப்பட்டிருக்கும் வரை அவ்வாறு செய்யலாம் என்றனர். அபு தாலிப், அக்கீலை மட்டும் என்னிடம் விட்டுவிடுங்கள், அவரை தவிர மற்றவரை நீங்கள் நினைப்பது போன்று செய்யுங்கள் என்றார். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத் அலியின் கையை பிடித்து தம்முடன் எடுத்துக்கொண்டார்கள். ஹதரத் அப்பாஸ் ஜாஃபரை எடுத்துக்கொண்டார்கள். ஹதரத் அலி ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் நபியாக ஆக்கும்போது அலி அன்னாருடன் தான் இருந்தார்கள். பிறகு ஹதரத் அலி அன்னாரை பின்பற்றினார்கள், அன்னார் மீது ஈமான் கொண்டார்கள், அன்னாரை உண்மைப்படுத்தினார்கள். ஹதரத் ஜாஃபர் ஹதரத் அப்பாஸுடன் இருந்தார்கள். ஹதரத் ஜாஃபர் அவர்களும் இஸ்லாத்தை ஒப்புக்கொண்டார்கள். ஹதரத் அப்பாஸை விட்டும் ஹதரத் ஜாஃபர் பிறகு தேவையற்றவராகிவிட்டார்கள். இதனை குறிப்பிட்டவாறு தப்ரீகி வரலாறு சாட்சி பகர்கிறது. அதனை ஹதரத் மிர்சா பஷீர் அஹமத் சாப் இவ்வாறு கூறியுள்ளார்கள். ஹதரத் அபு தாலிப் கண்ணியமிக்க மனிதராக இருந்தார்கள், ஆனால் ஏழையாக இருந்தார்கள். மிகவும் கஷ்டத்துடன் வாழ்க்கை கழிந்தது. குறிப்பாக மக்காவில் ஒரு பஞ்சம் ஏற்பட்ட போது அவரது நாட்கள் மிகவும் கஷ்டத்தில் கழிந்தது. ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தமது சச்சாவின் கஷ்ட நிலையை பார்த்தார்கள். தமது மற்றொரு சச்சாவான அப்பாஸிடம் கூறினார்கள், சச்சா, உங்கள் சகோதரர் அபுதாலிப் நிலைமை மிகவும் நெருக்கடியாக உள்ளது. அவரது ஒரு மகனை நீங்கள் உங்கள் வீட்டுக்கு எடுத்து சென்றால் எவ்வளவு நன்றாக இருக்கும். இன்னொருவரை நான் எடுத்துக்கொள்வேன். ஹதரத் அப்பாஸ் இந்த ஆலோசனையை ஏற்றுக்கொண்டார். இருவரும் சேர்ந்து அபுதாலிபிடம் வந்தார்கள். தமது விண்ணப்பத்தை எடுத்து வைத்தனர். அபுதாலிபுக்கு தமது மகன்களுள் அகீலிடம் பெரும் அன்பு இருந்தது. அவர் கூறினார், அகீலை என்னிடம் விட்டுவிடுங்கள், மற்றவர்களை விருப்பம் இருந்தால் அழைத்துச் செல்லுங்கள் என்று கூறிவிட்டார். உடனே ஜாஃபர் அவர்களை அப்பாஸ் அழைத்துச் சென்றார். ஹதரத் அலியை ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தம்முடன் அழைத்துச் சென்றார்கள். ஹதரத் அலியுடைய வயது அப்போது சுமார் 6 அல்லது 7 இருந்தது. இதற்கு பிறகு ஹதரத் அலி நிரந்தரமாக ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருந்துவிட்டார். ஹதரத் அலி இஸ்லாத்தை ஏற்றது பற்றி இப்னு இஸ்ஹாக்குடைய ஒரு அறிவிப்பு. ஹதரத் அலி இப்னு அபி தாலிப் இஸ்லாத்தை ஏற்ற பிறகு அன்னாருடன் தொழுவதற்கு வந்தார். அறிவிப்பாளர் கூறுகிறார், ஹதரத் அலி ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றும் ஹதரத் ஹதீஜா ஹதரத் அலி அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹதீஜா இருவரும் தொழுவதை பார்த்து கேட்டார்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது என்ன? ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இது அல்லாஹ்வின் மார்க்கம், இதனை அவன் தனக்காக தேர்ந்தெடுத்துள்ளான். தனது ரசூல்மார்கள் இத்துடன் அனுப்பி வைத்தான். எனவே நான் உம்மை அல்லாஹ்வை வணங்குமாறும் லாதுஸ்தாவை மறுக்குமாறும் அழைக்கிறேன். உடனே ஹதரத் அலி, இதனை நான் இதற்கு முன் கேட்டதில்லை, நான் அபு தாலிபிடம் கேட்காமல் எதுவும் சொல்ல முடியாது என்று கூறினார். ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனை விரும்பவில்லை. அதாவது நாம் நமது நுபுவத்தை அறிவிக்கும் முன்னர் அது வெளிப்படுவதை விரும்பவில்லை. எனவே அன்னார் கூறினார்கள், ஹதரத் அலி, நீர் இஸ்லாத்தை ஏற்காவிடனும் கூட அதனை மறைவாக வைத்திரும். ஹதரத் அலி ஓரிரவு கழித்தார். பிறகு அல்லாஹ் ஹதரத் அலியை இஸ்லாத்தில் இணைத்தான். மறுநாள் காலையில் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்தில் வந்து கூறினார், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் நேற்று இரவு என்ன விஷயம் கூறினீர்கள்? ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நீர் சாட்சி கூற வேண்டும், அல்லாஹ்வை தவிர வேறு வணங்கு பொருள் இல்லை என்றும்
அவன் ஒருவன் என்றும் அவனுக்கு இணை இல்லை என்றும் சாட்சி கூற வேண்டும். லாத் உஸ்ஸாவை நிராகரிக்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதை விட்டும் விலகி இருக்க வேண்டும். ஹதரத் அலி அவ்வாறே செய்தார். இஸ்லாத்தை ஏற்றார்கள். ஹதரத் அலி அபுதாலிபின் மீது கொண்ட பயத்தால் மறைவாக ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வருவார். தமது இஸ்லாத்தை மறைத்து வைத்திருந்தார் என்று வருகிறது. ஆனால் அலி அன்னாருடன் தான் தங்கியிருந்தார்கள். ஆனால் சீரத்து காபாவில் உடைய அறிவிப்பு இது. ஹதரத் ஹதீஜாவுக்கு பிறகு முதலில் ஈமான் கொண்டவர் ஹதரத் அலி ஆவார்கள். அப்போது அலியுடைய வயது 13 இருந்தது. மற்ற அறிவிப்புகளில் 15, 16, 18 என்றெல்லாம் வருகிறது. வரலாற்று எழுதுபவர்கள் இன்னொரு சர்ச்சையையும் செய்துள்ளார்கள். ஆண்களில் முதலில் யார் ஈமான் கொண்டார்கள், ஹதரத் அபூபக்கரா, ஹதரத் அலியா அல்லது ஹதரத் சைதா? சிலர் இக்கேள்விக்கு இவ்வாறு தீர்வும் வழங்கியிருக்கிறார்கள். குழந்தைகளில் ஹதரத் அலி, பெரியவர்களில் அபூபக்கர், அடிமைகளில் ஹதரத் சயீத் என்று. ஹதரத் முஷா பஷீர் முஸ்தாப் கூறியுள்ளார்கள். ஹதரத் ஹதீஜாவுக்கு பிறகு ஆண்களில் ஈமான் கொண்டவர்கள் பற்றி வரலாற்று ஆசிரியர்களிடம் கருத்து வேறுபாடு உள்ளது. சிலர் அபூபக்கர் என்கின்றனர். அபூபக்கரே அபு குஹாஃபாவின் மகன் என்று கூறுகின்றனர். அப்போது 10 வயதாகி ஹதரத் அலி பற்றியும் கூறுகின்றனர். சிலர் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் விடுதலை செய்யப்பட்ட அடிமையாகிய ஜயத் பின் ஹாரிசாவை கூறுகின்றனர். இவ்வாறு சண்டையிடுவது வீணானது. ஹதரத் அலி, ஹதரத் ஜயத் பின் ஹாரிசா இருவரும் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வீட்டில் உள்ள மனிதர்களாவர். அன்னாருடைய குழந்தைகளை போன்று உடன் வசிப்பவர்களாக இருந்தனர். ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஈமான் கொள்வதற்கு எந்த சொல்லும் உறுதிப்பாடும் அவர்களுக்கு தேவையில்லை. ஆனால் அவ்விருவரையும் நடுவில் கொண்டு வர வேண்டிய தேவையில்லை. ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஈமான் கொள்வது பற்றி எந்த ஒருவரின் உறுதிமொழியும் தேவையில்லை. அவர்களின் பெயரை நடுவில் கொண்டு வரவும் தேவையில்லை. பிறகு எஞ்சியது ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. ஒப்புக்கொள்ளத்தக்க முதன்மையாக ஈமானில் முந்தியவர் ஹதரத் அபூபக்கர் அவர்களே ஆவர். ஹதரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகின்றார்கள், ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்ட பிறகு ஒரு உதவியாளர் கிடைத்தார். ஆனால் ஹதரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பெருமையை பாருங்கள். அன்னாருக்கு கேட்காமலேயே ஒரு உதவியாளர் கிடைத்தார். அங்கு முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஜாவை பற்றி கூற விரும்புகிறார்கள். கூறுகின்றார்கள், ஹதரத் ஹதீஜா ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உதவியாளராக இருந்தார்கள். கூறுகின்றார்கள், பாருங்கள், அல்லாஹ்வின் மகிமையை பாருங்கள். கேட்காமலேயே உதவியாளர் கிடைத்து விட்டார். அன்னாரின் மனைவி, அவருக்கு ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அளவற்ற அன்பு இருந்தது. எல்லோரை விட முதலில் அன்னார் மீது ஈமான் கொண்டார்கள். ஒவ்வொருவரின் மார்க்கம் மற்றும் கொள்கையில் அவரவர் சுதந்திரமானவர். எவரையும் பலவந்தமாக நம்ப வைக்க இயலாது. எனவே ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தமது முதல் வஹியை பற்றி குறிப்பிட்டதும் அன்னார் ஒப்புக்கொண்டிருக்க மாட்டார்கள் என்பதும் சாத்தியமே. சற்று யோசித்து அடியெடுத்து வைக்கிறேன் என்று கூற முடியும். ஆனால் அவ்வாறு நடக்கவில்லை. ஹதரத் ஹதீஜா எந்த தாமதமும் இடைவெளியும் இன்றி, மறுமொழியும் இன்றி அன்னாரின் வாதத்தை ஒப்புக்கொண்டார்கள். ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கவலை, ஹதரத் ஹதீஜா ஒருவேளை ஈமான் கொள்ளாமலும் போய்விடலாம் என்பதாக இருந்தது. ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது முதலில் ஈமான் கொண்டது ஹதரத் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ஆவார்கள். அப்போது அல்லாஹ் அர்ஷில் இருந்து கூறினான், அலைஹிஸ்ஸலாஹு பிகாஃபின் அப்தோ, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மதே, ஹதீஜாவின் மீது உமக்கு அன்பு நேசம் உள்ளது, உமது உள்ளத்தில் எண்ணம் உள்ளது. ஹதீஜா, இதனை விட்டுவிடக் கூடாதே. நீர் இவ்வாறு ஒரு கவலையில் இருந்தீர். ஹதீஜா, என்னை ஈமான் கொள்ளவாரா இல்லையா என்று கவலைப்பட்டீர். ஆனால் நான் உமது தேவையை நிறைவேற்றி தந்தேனா இல்லையா? முஸ்லிம் அவது கூறுகின்றார்கள், வீட்டில் இறைவனின் வஹி பற்றிய பேச்சு வந்தபோது ஜயத் பின் ஹாரிஸ் என்ற அன்னாரின் அடிமை முன்னால் வந்து, அல்லாஹின் தூதரே, நான் உங்கள் மீது ஈமான் கொள்கிறேன். பிறகு ஹதரத் அலி, அப்போது அன்னாருக்கு 11 வயதுதான் ஆகியிருந்தது. அவர் அப்போது முற்றிலும் சிறுவராக இருந்தார்கள்.
வாசலில் நின்று இந்த உரையாடலை கேட்கின்றார்கள். ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றும் அவர்களது மனைவிக்கு இடையில் நடந்த உரையாடலை கேட்கிறார்கள். அன்னாரிடமிருந்து தூது செய்தி, இறைவனிடமிருந்து தூது செய்தி வந்துள்ளது என்றதும் கூறிய புத்தி கொண்ட அந்த குழந்தையாகிய உள்ளுக்குள் நன்மையை கொண்ட ஹதரத் அலியுடைய நன்மையின் உணர்வுகள் பொங்கி எழுந்தன. அடக்க முடியவில்லை. அந்த அலியின் உணர்வுகள் மிகவும் உயர்வாக இருந்தன. ஆனால் அது நெஞ்சுக்குள் பொதிந்திருந்தது. அந்த அலியிடம் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளும் பண்பை வழங்கியிருந்தான். அவருக்கு இதுவரை அதற்கான வாய்ப்பும் கிடைத்ததில்லை. இப்போது பார்த்தார்கள், நமது எண்ணங்கள் பொங்கி எழும் வேளை வந்துவிட்டது. நமது எண்ணங்கள் வளர்ந்து எழும் நேரம் வந்துவிட்டது. அவர்கள் பார்த்தார்கள், இறைவன் நம்மை அழைக்கின்றான் என்று நினைத்தார்கள். அந்த குழந்தையாகிய அலி கட்டளிடப்பட்ட நெஞ்சுடன் வெட்கப்பட்டவாறு முன்னால் வந்து கூறினார், அல்லாஹின் தூதரே, நான் உண்மையாக ஈமான் கொள்கிறேன். ஜைது ஈமான் கொண்ட விஷயத்தில் நானும் ஈமான் கொள்கின்றேன். தாரிக் திப்ரியில் எழுதப்பட்டுள்ளது, தொழுகை நேரம் வந்தால் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் ஒரு மலை பொதும்புக்கு செல்வர். ஹஜ்ரத் அலி அன்னார் தமது சச்சா அபு தாலிப் மற்றும் பிற சச்சாக்களுக்கு தெரியாமல் மறைத்து அழைத்து செல்வார்கள். அங்கு இருவரும் தொழுவார்கள். மாலையில் திரும்பி வருவார்கள். இந்த தொடர் இவ்வாறே சென்றது. ஒரு நாள் அபு தாலிப் இருவரும் தொழுது கொண்டிருப்பதை பார்த்து விட்டார். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் கேட்டார், எனது சகோதரரின் மகனே, இது என்ன மார்க்கம்? நான் பார்க்கின்ற இது என்ன மார்க்கம்? எதனை பின்பற்றி இவ்வாறு செய்கிறீர்கள்? ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், எனது சச்சாவே, இது அல்லாஹ்வுடைய மார்க்கம். அவனது மலக்குகளின் மார்க்கமாகும். அவனது ரசூல்மார்களின் மார்க்கமாகும். நமது தந்தை ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கமாகும். இவ்வாறோ அல்லது இதை போன்றோ கூறினார்கள். மேலும் கூறினார்கள், அல்லாஹ் என்னை எழுப்பியுள்ளான். நீங்கள் இதனை கேட்க எல்லோரையும் விட அதிகம் உரிமை படைத்தவர்களாவீர்கள். நான் உங்களிடம் போதனை செய்கிறேன். நான் இந்த நேர்வழியின் பக்கம் அழைக்கின்றேன். இதற்கு நீங்கள் தகுதி படைத்தவர். என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள், எனக்கு உதவி செய்யுங்கள். இவ்வாறு அன்னார் அபு தாலிபிடம் கூறினார்கள். உடனே அபு தாலிப், எனது சகோதரர் மகனே, நான் எமது மூதாதையர் இருந்த மார்க்கத்தை விட சக்தி பெறவில்லை. ஆனால் அல்லாஹ்வின் மீது ஆணை, நான் உயிரோடு இருக்கும் வரை நான் விரும்பாத எந்த கஷ்டமும் உம்மை வந்தடையாது. ஹதரத் முசா பஷீர் அஹமது சாப் இந்த சம்பவத்தை இவ்வாறு கூறுகின்றார்கள். ஒரு முறை மக்காவில் ஒரு மலை பொதும்பில் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றும் ஹதரத் அலி தொழுது கொண்டிருந்த போது திடீரென்று ஹதரத் அபு தாலிப் அங்கு வந்தார். அபு தாலிபுக்கு அதுவரை இஸ்லாம் பற்றி எதுவும் தெரியாது. எனவே அவர் மிகவும் வியப்புடன் அக்காட்சியை கண்டு கொண்டிருந்தார். தொழுகையை அன்னார் முடித்ததும், சகோதரர் மகனே, இது என்ன மார்க்கம் என்றார். ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், சச்சாவே, இது இறை மார்க்கம் மற்றும் இப்ராஹிமின் மார்க்கமாகும். அன்னார் சுருக்கமாக இஸ்லாம் பற்றி கூறி அவருக்கு அழைப்பு விடுத்தார்கள். ஆனால் அபு தாலிப் கீழ்வருமாறு கூறி அதனை விலக்கிவிட்டார். அதாவது, நான் எனது மூதாதையர் மார்க்கத்தை விட இயலாது. பிறகு தமது மகனை பார்த்து கூறினார்கள், மகனே, நிச்சயமாக நீ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதவியாளராக இரு. அவர் நன்மையை தவிர வேறு எதன் பக்கமும் உண்மை அழைக்க மாட்டார் என்ற உறுதி எனக்கு உள்ளது. அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு ஏற்ப ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது உறவினர்களை எச்சரிக்குமாறு கட்டளை வந்தது. அது பற்றி திருக்குர்ஆனில் இவ்வாறு வருகிறது. ஹஸரத் பாரா பின் ஆசிப் அறிவிக்கின்றார்கள், ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது வான்சிர் அஷீரத்தக்கல் அக்ரபீன், நீர் உமது குடும்பத்தினருக்கு எச்சரிக்கை செய்யும் என்ற கட்டளை இறங்கியதும் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹதரத் அலியே, ஒரு சாவு அளவுக்கு ஆட்டிறைச்சி தயார் செய்வீராக என்று கூறினார்கள். ஒரு அறிவிப்பில் சாவு என்பதற்கு பதில் மூத் என்ற சொல் வருகிறது.
ஒரு சாவ் என்பது 4 மூத்தாகும், அதாவது 2.5 சேர் விட சற்று கூட குறைய இருக்கும், 2.5 கிலோ என்று கூறலாம். இவ்வாறு வருகிறது. கூபா மற்றும் ஈராக்கில் உடைய சாவ் என்பது 8 மூத் ஆகும், அதாவது 4 சேர் அல்லது 4.5 சேர். எவ்வாறு இருப்பினும் இவ்வளவு அளவுதான், 4 அல்லது 4 சேர் அளவு. அதாவது குடும்பத்தினரை அழைத்து அவர்களுக்காக உணவு தயார் செய்தார்கள். நமக்காக பெரிய பாத்திரத்தில் பால் தயார் செய்யும். பிறகு பனு முத்தலிபுடைய மக்களை ஒன்று கூட்டுங்கள் என்று சொன்னார்கள். நான் அவ்வாறே செய்தேன். மக்கள் கூடினர். அவர்கள் 40 பேர் இருந்தனர். அதனை விட ஒன்று கூடவோ குறையவோ இருக்கலாம். அவர்களில் அன்னாரது சச்சா அபு தாலிப், ஹம்சா, ஹதரத் அப்பாஸ், அபு லஹப் ஆகியோர் இருந்தனர். நான் அவர்களுக்கு முன்னால் உணவு நிரம்பிய பெரிய பாத்திரத்தை வைத்தேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாமிச துண்டு ஒன்றை எடுத்து பற்களால் கடித்து அதனை பாத்திரத்தில் பர்க்கத்துக்காக வைத்து விட்டார்கள். அல்லாஹ்வின் பெயர் கூறி உண்ணுங்கள் என்று கூறினார்கள். மக்கள் நன்றாக உண்டார்கள். நான் அவர்களுக்காக எடுத்து வைத்ததை ஒருவர்தான் உண்ண முடியும். பிறகு பால் அருந்துமாறு கூறினார்கள். அவர்கள் அதனை நன்றாக அருந்தினார்கள். அவர்கள் அருந்தியது அங்கு ஒருவர் அருந்தக்கூடியதே ஆகும். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவர்களிடம் சிறிது உரை நிகழ்த்த விரும்பினார்கள். உடனே அபு லஹப் விரைவாக கூறினார், உங்களது நண்பர் உங்களிடம் என்ன சாகசம் செய்கிறார் என்றது. மக்கள் சிதறி போய்விட்டனர். ஹதரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுவும் பேச முடியவில்லை. மறுநாள் ஹதரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத் அலியிடம், அலியே, நேற்று செய்தது போன்று இன்னும் தயார் செய்க என்றார்கள். ஹதரத் அலி கூறினார்கள், நான் அவ்வாறே செய்தேன். மக்கள் ஒன்று கூடினர். ஹதரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேற்று செய்தது போன்றே பர்க்கத்திற்காக செய்தார்கள். பிறகு அவர்கள் அனைவரும் உண்டார்கள், குடித்தார்கள். அப்போது ஹதரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், பனு அப்துல் முத்தலிப், நான் அரபு நாட்டில் எந்த இளைஞரையும் இதனைவிட சிறந்த காரியம் ஒன்றை கொண்டு வந்ததில்லை. அதனை நான் உங்களுக்கு கொண்டு வந்துள்ளேன். நான் உங்களிடம் உலகம் மற்றும் ஆகிரத்துக்குரிய விஷயங்களை கொண்டு வந்துள்ளேன். பிறகு மேலும் கேட்டார்கள், இதில் எனக்கு எவர் உதவி செய்வார்? எல்லோரும் அமைதியாக இருந்தார்கள். அப்போது நான் கூறினேன், அல்லாஹ்வின் தூதரே, இவர்கள் அனைவரை விடவும் நான் வயதில் சிறியவன். இருந்தும் இதில் நான் உங்களுக்கு உதவியாளனாக இருப்பேன். சூரத் ஹாத்தம் நபியினில் இந்த விஷயத்தை குறிப்பிட்டவாறு ஹதரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் இவ்வாறு எழுதியுள்ளார்கள். ஹதரத் அலியிடம் ஹதரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஒரு விருந்துக்கு ஏற்பாடு செய்யுங்கள். பனு அப்துல் முத்தலிபை அழையுங்கள். இதன் மூலம் அவர்களுக்கு உண்மையின் தூது செய்தியை கொண்டு சேர்க்க விரும்புகிறேன். உடனே ஹதரத் அலி விருந்துக்கு ஏற்பாடு செய்தார்கள். ஹதரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்திருந்த 40 பேரையும் விருந்துக்கு அழைத்திருந்தார்கள். அவர்கள் உண்டு முடித்ததும் அன்னார் பேசத் தொடங்கினார்கள். ஆனால் பேரிழந்த அபு லஹப் மக்கள் சிதறி விடத்தக்க ஒரு வார்த்தையை கூறிவிட்டார். உடனே நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத் அலியிடம் கூறினார்கள், இந்த சந்தர்ப்பம் போய்விட்டது. மீண்டும் ஒரு விருந்துக்கு ஏற்பாடு செய்யும். இந்த வகையில் அன்னாரது உறவினர்கள் மீண்டும் ஒன்று கூடினர். அன்னார் அவர்களை இவ்வாறு அழைத்தார்கள், பனு அப்துல் முத்தலிப், நான் உங்களிடம் ஒரு விஷயத்தை எடுத்து வந்துள்ளேன். அதனை விட சிறந்த ஒன்றை எவரும் இந்த கோத்திரத்திற்கு வழியிலிருந்து கொண்டு வந்ததில்லை. நான் உங்களை இறைவன் பக்கம் அழைக்கின்றேன். நீங்கள் எனது பேச்சை கேட்டால் உலகம் மறுமை இரண்டிலும் மிகச்சிறந்த நியாமத்துகளுக்கு வாரிசாவீர்கள். இந்த பணியில் எனக்கு யார் உதவிக்கு வருவீர்கள் என்று கூறுங்கள். அவர்கள் அனைவரும் அமைதியாக இருந்தார்கள். அந்த மஜ்லிஸில் இருந்து ஒரு சிறுவர் கூறினார். அவரது கண்களில் இருந்து நீர் நிரம்பியது. இவ்வாறு கூறியவாறு எழுந்தார், நான் மிகவும் பலகீனமானவன், எல்லோரினும் சிறியவன். ஆனால் நான் உங்களுக்கு உதவிக்கு நிற்பேன். ஹதரத் அலியுடைய குரலாக இருந்தது. ஹதரத் அலியின் இந்த சொல்லை கேட்டு
ஹதரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறவினர்களை பார்த்து கூறினார்கள், நீங்கள் அறிந்திருந்தால் இந்த சிறுவனின் பேச்சை கேளுங்கள், அவன் சொல்வதை ஏற்றுக்கொள்ளுங்கள். வந்திருந்தவர்கள் இந்த காட்சியை கண்டார்கள். அதிலிருந்து படிப்பினை பெறுவதற்கு பதில் எள்ளி நகையாடினர். அபூலஹப் தமது அண்ணனிடம் கூறினார், பாருங்கள், முகமது எங்களுக்கு கட்டளையிடுகிறார், நாங்கள் உமது மகனை பின்பற்ற வேண்டுமாம். ஹதரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றும் இஸ்லாத்தின் பலகீனம் கண்டு எள்ளி நகையாடினர். ஹதரத் முஸ்லிம் மவ்ஊத் இந்த சம்பவத்தை பற்றி இவ்வாறு கூறுகின்றார்கள். ஹதரத் அலியுடைய சம்பவம். ஹதரத் அலி 11 வயது சிறுவர்கள் கவனத்துடன் கேட்க வேண்டும். அவர் மார்க்கத்திற்கு உதவி செய்ய எழுந்து நின்றார். ஹதரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி வந்தது. அன்னார் அழைப்பு விடுத்தார்கள். மக்காவின் பெரும் பெரும் தலைவர்கள் அழைத்தார்கள், உணவளித்தார்கள். பிறகு எழுந்து நின்று, நான் எனது வாதத்தை பற்றி சிறிது கூற விரும்புகிறேன் என்று அதனை கூறியதும் அனைவரும் எழுந்து ஓடிவிட்டனர். அதனை பார்த்து ஹதரத் அலி ஹதரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருகில் வந்து கூறினார்கள், சகோதரரே, நீங்கள் என்ன செய்தீர்கள்? இவர்கள் உலகவாதிகள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அவர்களுக்கு முதலில் கூறிவிட்டு பிறகுதான் உணவு தர வேண்டும். இந்த ஈமானற்றவர்கள் உணவு உண்டுவிட்டு ஓடிவிட்டார்கள். இவர்கள் உணவுக்கான பசி உள்ளவர்கள். இவர்களுக்கு உணவுக்கு முன்னால் பேசினால் எவ்வளவு நேரமானாலும் அமர்ந்திருப்பார்கள். பிறகு அவர்களுக்கு உணவு வழங்கினார்கள். இந்த வகையில் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வாறே செய்தார்கள். எவ்வாறு இருப்பினும் அவர்களை அழைத்தார்கள், சிறிது பேசினார்கள், பிறகு உணவளித்தார்கள். எழுந்திருந்தவாறு கூறினார்கள், மக்களே, நான் உங்களிடம் இறைவனின் விஷயங்களை எடுத்து வைத்துள்ளேன். உங்களில் எவராவது இப்பணியில் எனக்கு உதவிக்கு வர முடியுமா? இப்பணியில் எனக்கு கைகோர்ப்பவர்கள் யார்? மக்காவின் பெரிய மனிதர்கள் நிறைய இருந்தனர். அதற்கு அலி மட்டும் எழுந்து நின்று, எனது சகோதரரின் மகனே, நான் உங்களுக்கு உதவி செய்வேன். ஆனால் இது சிறுவர் என்று கருதினர். பிறகு, மக்களே, உங்களில் எவராவது உதவி செய்ய முடியுமா என்றதும் அந்நிலையில் ஒரு 11 வயது சிறுவன் எழுந்து முன்னின்றான். அந்த சிறுவன் கூறினார், எனது சச்சாவின் மகனே, நான் இருக்கிறேன், நான் உதவி செய்கிறேன் என்றார். அதற்கு நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புரிந்து கொண்டார்கள், அல்லாஹ்விடம் இளைஞன் இந்த 11 வயது சிறுவனே, மற்றவர்கள் அனைவரும் வயதானவர்களும் குழந்தைகளுமாக இருக்கிறார்கள். அவர்களிடம் எந்த சக்தியும் இல்லை. இந்த சிறுவன் மட்டுமே அறிவாளியாவான். இதனை உணர்ந்து அன்னார் ஹதரத் அலியை அழைத்து சென்றார்கள். பிறகு அதே அலி இறுதி வரை அன்னாருடன் இருந்தார்கள். பிறகு அன்னாருக்கு பிறகு ஹலீஃபாவாகவும் ஆனார்கள். அவர் மார்க்கத்தின் அடிப்படையை எடுத்து வைத்தார்கள். இவ்வாறு அன்னாரின் சந்ததிகளில் இருந்தும் அல்லாஹ் நேர்மையாளர்களை உருவாக்கினான். 12 தலைமுறைகள் வரை அவர்களில் இருந்து 12 இமாம்கள் உருவாகினர். ஹதரத் முஸ்லிம் மவ்ஊத் ஒரு இடத்தில் ஹதரத் அலியை பற்றி புகழ்ந்தவாறு கூறுகின்றார்கள். ஹதரத் அலி ஈமான் கொண்டார். அப்போது அவர் சிறுவராக இருந்தார். அவர்கள் இஸ்லாத்திற்காக எல்லா கஷ்டங்களையும் சகிக்க வேண்டும் என்று உணர்ந்தவாறு ஈமான் கொண்டார். சிறுவராக இருந்தாலும் தியாகம் செய்ய வேண்டி வரும் என்று உணர்ந்து இருந்தார்கள். எந்த அளவுக்கு என்றால், உயிர் தியாகத்தின் நேரம் வந்தால் இறைவழியில் உயிரையும் எடுத்து வைக்க வேண்டி வரும் என்று உணர்ந்திருந்தார்கள். ஹதீஸில் வருகிறது, ஹதரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூதுத்துவம் கிடைத்த ஆரம்ப நாட்களில் ஒரு விருந்து அளித்தார்கள். அதில் பனு அப்துல் முத்தலிபை அழைத்தார்கள். அவர்களிடம் உண்மையின் தூது செய்தியை கொண்டு சேர்ப்பதற்காக அவர்கள் அவ்வாறு செய்தார்கள். அன்னாரின் நிறைய உறவினர்கள் இந்த அழைப்பில் பங்கு பெற்றார்கள். எல்லோரும் உணவு உண்டு முடித்தனர். அன்னார் எழுந்து நின்று சொற்பொழிவாற்றத் தொடங்கினார்கள். ஆனால் அபுலஹப் எல்லோரையும் சிதறிப்போகச் செய்தான். அன்னார் பேச்சை கேட்காமல் தமது வீடுகளுக்கு போகத் தொடங்கினர். அன்னாருக்கு பெரும் வியப்பு. நல்ல மக்கள் உணவு உட்கொண்ட பிறகு பேச்சை கேட்கவில்லை. அன்னார் நம்பிக்கை இழந்து விடவில்லை. அன்னார் அலியிடம் கூறினார்கள், மீண்டும் ஒருமுறை அவர்களுக்கு அழைப்பு விடுங்கள்.
மீண்டும் அவர்களுக்கு உணவு உண்ணுமாறு அழைத்தார்கள். அவர்கள் ஒன்று கூடியதும் அன்னார் எழுந்து நின்றார்கள். அல்லாஹ்வுடைய எவ்வளவு பெரிய கருணை இது! அவன் தனது நபியை உங்களிடம் அனுப்பியுள்ளான். நான் உங்களை உங்கள் இறைவன் பக்கம் அழைக்கிறேன். நீங்கள் என்னை ஏற்பீர்கள் என்றால் நீங்கள் மார்க்க மற்றும் உலகில் அருட்களுக்கு வாரிசாவீர்கள். உங்களில் எவராவது இருக்கிறீர்களா? இப்பணியில் எனக்கு உதவி செய்ய எவராவது இருக்கிறீர்களா? இதனை கேட்டு முழு அவையும் அமைதியாக இருந்தது. திடீரென்று மூளையிலிருந்து ஒரு 9 வயது சிறுவன் எழுந்து, நான் பலகீனமான ஆண் என்ற போதிலும், வயதில் எல்லோரை விட சிறுவன் என்ற போதிலும் நான் உங்களுடன் இருப்பேன் என்று கூறினான். அந்த சிறுவர் ஹதரத் அலி ஆவார். அப்போது இஸ்லாத்திற்கு உதவி செய்வதாக அவர்கள் அறிவித்தார்கள். ஹதரத் அலியுடைய தியாக சம்பவம் ஹதரத் நபில் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்தின் போது நிகழ்ந்தது. அந்த சம்பவம் இவ்வாறு வருகிறது. மக்காவாசிகள் தமக்குள் ஆலோசனை செய்து ஹதரத் நபில் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கைது செய்ய அல்லது கொலை செய்ய திட்டம் தீட்டினர். ஹதரத் நபில் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி மூலமாக அது அறிவித்து தரப்பட்டது. அல்லாஹ் அன்னாருக்கு இடம்பெயர அனுமதி வழங்கினான். அன்னார் ஹிஜ்ரத் செய்ய தயாரானார்கள். ஹதரத் அலியிடம் கூறினார்கள், இன்று நீர் எனது படுக்கையில் படுக்க வேண்டும். ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய செந்நிற போர்வையை போர்த்தியவாறு ஹதரத் அலி அன்னாரின் படுக்கையில் படுத்தார்கள், உறங்கினார்கள். இணை வைப்பவர்களின் அந்த கூட்டம் ஹதரத் நபில் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்ல அதிகாலையின் அன்னாரின் வீட்டில் நுழைந்தது. ஹதரத் அலி படுக்கையில் இருந்து எழுந்தார்கள். அருகில் சென்றதும் அவர்கள் புரிந்து கொண்டார்கள். உமது உடனிருந்தவர் எங்கே? ஹதரத் நபில் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி கேட்டார்கள். ஹதரத் அலி கூறினார், எனக்கு தெரியாது, நான் அவரது கண்காணிப்பாளன் அல்ல. மக்காவிலிருந்து வெளியேற வேண்டிய நேரம் வந்தது, அவர்கள் போய்விட்டார்கள் என்றார். முஷ்ரிக்குகள் அவரை மிகவும் கண்டித்தார்கள், ஏசினார்கள். பிடித்து இழுத்து கொண்டு காபா இல்லம் வரை சென்றார்கள். சிறிது நேரம் பிடித்து வைத்திருந்தார்கள், பிறகு விட்டுவிட்டார்கள். பிறகு ஒரு வரலாற்று நூலில் எழுதப்பட்டுள்ளது, ஹதரத் நபில் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டலுக்கு ஏற்ப 3 நாட்களுக்கு பிறகு ஹதரத் அலி மக்காவின் அமானிதங்களை ஒப்படைத்த பிறகு ஹிஜ்ரத் செய்து ஹதரத் நபில் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து சேர்ந்தார்கள். அவர்களுடன் கபா, உம்மே குல்சூம் பின் ஹதம் இருந்த இடம் தங்கினார்கள். சூரத்துல் காத்தமுன் நபியினில் ஹிஜ்ரத்தின் போது நடந்த விஷயம் குறித்து இவ்வாறு வருகிறது. அது வரலாற்று சம்பவமாகும். அநீதி இழைக்கும் குறைஷிகள் பல்வேறு கோத்திரங்களை சார்ந்தவர்களாக இருந்தனர். அவர்கள் இரத்த வெறியுடன் ஹதரத் நபில் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டின் முன் குவிந்து வீட்டை சுற்றிவிட்டார்கள். அவர்கள் விடிவதை எதிர்பார்த்து இருந்தார்கள். ஹதரத் நபில் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டை விட்டு வெளியே வரவும் ஒன்று சேர்ந்து கொன்றுவிட வேண்டும் என்று கூடியிருந்தனர். ஹதரத் நபில் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் குஃபார்களின் அமானிதங்கள் இருந்தன. கடும் எதிர்ப்பு இருந்தும் மக்கள் அவரை உண்மை மற்றும் அமானிதம் பேணுதலின் காரணத்தினால் அன்னாரிடம் கொண்டு வந்து தந்து வைப்பார்கள். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத் அலியிடம் அந்த அமானிதங்களை தந்து கணக்கு வழக்குகளை கூறி அமானிதங்களை உரியோரிடம் ஒப்படைக்காமல் வெளியேறக்கூடாது என்று அறிவுறுத்தி சென்றார்கள். ஹதரத் நபி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், எனது படுக்கையில் படுத்திருங்கள். மேலும் ஆறுதல் கூறினார்கள், இறை அருளால் உமக்கு எந்த இழப்பும் ஏற்படாது. அலி படுத்தார்கள். அண்ணா தமது செந்நிற போர்வையை போர்த்திவிட்டு அல்லாஹ்வின் பெயர் கூறி வீட்டிலிருந்து வெளியே சென்றார்கள். முற்றுகையிட்டவர்கள் அப்போது வாசலில் அருகில்தான் நின்றார்கள். ஹதரத் நபில் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னிலையிலேயே வெளியேறி விடுவார்கள் என்பதை அவர்கள் நினைத்து பார்த்ததில்லை. ஹதரத் நபில் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிரிகளின் மீது மண்ணை தூவியவாறு அவர்களுக்கு நடுவில் வெளிப்பட்டு வெளியேறினார்கள். ஹதரத் நபில் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌனமாக ஆனால் விரைவாக மக்காவின் தெருக்களை கடந்து மக்கள் தங்குமிடம் விட்டு வெளியே வந்து விட்டார்கள். ஜவுர் குகையில் தங்கினார்கள். ஹதரத் அபூபக்கர் மூலம் அதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. வழியில் அபூபக்கரை சந்தித்தார்கள். ஜவுர் குகை இந்த சம்பவத்தால் பெரிய நினைவிடமாக இஸ்லாமிய வரலாற்றில் இடம்பெற்றது. மக்காவின் தெற்கே மதீனாவுக்கு எதிர் திசையில் 3 மைல் தூரத்தில் ஒரு பாலடைந்த மலைப்பகுதியில் உயரமான பகுதியில் இந்த குகை இருக்கிறது.
இதற்கு செல்லும் வழியும் மிகவும் சிக்கலானது. மதினாவின் வழியில் இல்லை, அதற்கு எதிர்ப்பகுதியில் இருந்தது. அங்கு சென்றதும் முதலில் அபூபக்கர் உள்ளே நுழைந்து அதனை சுத்தம் செய்தார்கள். பிறகு அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே சென்றார்கள். மறுபுறம் குறைஷிகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வீட்டை சூழ்ந்திருந்தார்கள். சற்று நேரத்துக்கு ஒருமுறை வீட்டுக்குள் உற்று பார்த்து கொண்டனர். அதற்கு அலி படுக்கையில் கிடப்பதை பார்த்து நிம்மதியடைந்தனர். விடிந்ததும் தான் தெரிய வந்தது, தமது இறை கையை விட்டு தப்பி போய்விட்டது. அங்கும் இங்கும் போய் பார்த்தனர். மக்காவில் சஹாபாக்களை வீடுகளில் சென்றும் தேடினர். எதுவும் தென்படவில்லை. அலியை பிடித்து அடித்தனர். இந்த தியாகத்தை பற்றி முஸ்லிம் மௌத் இவ்வாறு கூறுகின்றார்கள். ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வீட்டை விட்டு வெளியேறும்போது தமது படுக்கையில் ஹதரத் அலியை படுக்க வைத்தார்கள். கட்டிலில் படுக்கும் வழக்கம் அப்போது இல்லை. இப்போதும் கூட கட்டில் இல்லை. அறிவிப்பில் வருகிறது, அறிவிப்பில் தவறாக வந்துள்ளது. ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத் அலியை தமது கட்டிலில் படுக்க வைத்தார்கள் என்று வருகிறது. ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவில் அவர்கள் மத்தியில் கடந்து சென்றார்கள். அவர்களில் சிலர் அன்னாரை பார்க்கவும் செய்தார்கள். அவர்கள் நினைத்தனர் இவர் வேறு ஒருவராக இருக்கும், அவரை சந்திக்க வந்தவராக இருக்கும், வந்துவிட்டு திரும்பி போகிறார் என்று நினைத்தனர். அதற்கு காரணம் ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக துணிவுடன் அவர்கள் மத்தியில் வெளியேறி சென்றதாகும். அவர்களின் இயல்பில் சிறிதும் பயம் இருந்ததில்லை. அம்மக்கள் கருதினர், இவர் எவ்வாறு இவ்வளவு தைரியமாக நமக்கு மத்தியில் கடந்து செல்ல முடியும்? நிச்சயமாக இது வேறாள், அவரை சந்திக்க வந்துவிட்டு போகிறார் என்று நினைத்தனர். பிறகு வாசலுக்கு அருகில் வந்து இடுக்கின் வழியாக பார்த்தனர். அவர் வெளியே போகவில்லை தானே என்று அறிய அவ்வாறு பார்த்தனர். ஒருவர் உறங்கிக் கொண்டிருப்பதை பார்த்தார்கள். அதற்கு நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறங்குகிறார்கள் என்று கருதி கொண்டனர். சுருக்கமாக முழு இரவும் அன்னாரின் வீட்டுக்கு முன் காவலுக்கு நின்றனர். சரியான நேரம் என்று கருதி உள்ளே நுழைந்து பார்த்தனர். உடல் அமைப்பில் சந்தேகம் வந்திருந்தால் முகத்திலிருந்து துணியை விலக்கி பார்த்திருப்பார்கள். முகம் திறந்திருந்தது. பிறகுதான் தெரிய வந்தது உறங்கியவர் ஹதரத் அலி. ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை. அப்போதுதான் தெரிய வந்தது ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியுடன் வெளியே போய்விட்டார்கள் என்றதும் அவர்களிடம் தோல்வியை தவிர வேறு எதுவும் மிஞ்சவில்லை. இன்னொரு இடத்தில் ஹதரத் முஸ்லிம் மௌத் கூறுகிறார்கள், அல்லாஹ் தஆலா ஹதரத் அலிக்கு மகத்தான தியாகம் செய்ய வாய்ப்பை தந்தான். ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவில் வீட்டிலிருந்து வெளியேற விரும்பிய போது அன்னார் ஹதரத் அலியிடம் கூறினார்கள், எனது படுக்கையில் படுங்கள். அவர்கள் உள்ளே பார்த்தால் ஒருவர் உறங்குகிறாள் என்று தோன்ற வேண்டும். ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவில் அவர்கள் மத்தியில் கடந்து அவர்கள் முற்றுகையிட வேறு எங்கும் போய்விடக்கூடாது. அப்போது ஹதரத் அலி ஒருபோதும் இவ்வாறு கூறவும் இல்லை, அல்லாஹ்வின் தூதரே, உயிருக்கு அருகில் குறைஷிகள் இளைஞர்கள் கையில் ஆயுதம் ஏந்தி சுற்றி நிற்கிறார்கள். காலையில் தெரிய வரும் அவர் வெளியே போய்விட்டார் என்றால் பிறகு என்னை நோக்கி கொலை செய்து விடுவார்களே, என்னை தாக்கி கொலை செய்து விடுவார்களே என்று கூறவில்லை. மாறாக மிகவும் திருப்தியுடன் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய படுக்கையில் படுத்தார்கள். அன்னார் தமது போர்வையை அவர் மீது போர்த்தி விட்டார்கள். காலையில் குறைஷிகள் பார்த்தனர். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பதில் ஹதரத் அலி படுக்கையில் இருந்து எழுந்திருக்கிறார்கள். அவர்கள் தமது தோல்வியால் தம்மையே கடிந்து கொண்டார்கள். ஹதரத் அலியை பிடித்து அடிக்கவும் செய்தனர். அதனால் என்ன ஆகப் போகிறது? இறை விருப்பம் நிறைவேறியது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிம்மதியாக வெளியே போய்விட்டார்கள். அப்போது ஹதரத் அலிக்கு என்ன தெரியும்? இந்த ஈமானுக்கு பதிலாக என்ன கிடைக்கவிருக்கிறது என்று அவர்களுக்கு என்ன தெரியும்? அல்லாஹ் தான் அறிந்திருந்தான். இந்த தியாகத்திற்கு பதிலாக ஹதரத் அலி மட்டுமே கண்ணியம் பெறப்போவதில்லை, அலியின் சந்ததிகளும் கூட கண்ணியம் பெறப்போகின்றனர். இந்த வகையில் ஹதரத் அலி மீது அல்லாஹ் செய்த முதல் அருள் அன்னாருக்கு ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மருமகன் ஆகும் வாய்ப்பு தந்தான். இரண்டாவது, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உள்ளத்தில் பெரிய நேசம் உருவாகியது. அன்னார் பல முறை ஹதரத் அலியை பாராட்டி உள்ளார்கள். எவ்வாறு இருப்பினும் ஒரு சம்பவத்திற்கு பல விளக்கங்களை எடுத்து வைப்பேன். வரலாற்றின்படி ஒரு சம்பவம் தான், ஆனால் பல்வேறு வகையில் விளக்குகிறேன். காரணம், அதன் விளக்கம் விரிவுரை
பல புதிய விவரங்கள் அதன் மூலமாக தெரிய வரும். புதிய கோணத்தில் எடுத்து வைக்கப்படுகிறது. அதன் பல அம்சங்கள் அதனால் தெரிய வரும். அல்லாஹ் ஒரு சஹாபி அல்லது ஒரு நபர் அல்லது அலியுடைய பல பெருமைகள் முன்வந்தன. பார்க்கும்போது ஒரே சம்பவம் பல்வேறு இடத்தில் எடுத்து வைப்பது போன்று தோன்றும். ஆனால் ஒவ்வொரு ஆதாரத்தின் அம்சமும் தனித்தனியானது. இங்கு ஹதரத் அலி மூலமாக இது தெரிய வந்துள்ளது. ஹதரத் அலி மற்ற விஷயங்கள், ஹதரத் அலியை பற்றி மற்ற விஷயங்களை நான் பிறகு கூறுவேன். இப்போது சில மர்ஹூம்களுடைய நற்குறிப்பை கூறுவேன். அவர்களில் முதலாவது தாஹிர் மஹமூது சாஹப் ஷஹீத். தாரிக் மஹமூத் சாஹுடைய மகன், கானாவுடைய மட்புளு சா என்ற நன்கானா மாவட்டத்தை சார்ந்த ஊரை சார்ந்தவர். இவரை அகமதி எதிரிகள் 20 நவம்பர் 2020 கடந்த ஜும்மா தொழுகைக்கு பிறகு ஃபயரிங் செய்து ஷஹீதாக்கி விட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். விவரப்படி ஷஹீத் மர்ஹூம் தமது தந்தை தாரிக் மஹமூத் மற்றும் தமது குடும்பத்துடன் 20 நவம்பர் அன்று ஜும்மா தொழுவதற்காக தமது பெரிய தந்தை கண்ணியத்திற்குரிய ஷாரத் ஹபீஸ் சாஹப் உடைய வீட்டில் கூடியிருந்தார்கள். ஜும்மா தொழுகைக்கு பிறகு சுமார் 2:30 மணிக்கு வீட்டுக்கு செல்ல வெளியே வந்தார்கள். தெருவில் இருந்த மஹத் என்ற பெயரை கொண்ட 16 வயது இளைஞன் பிஸ்டலை வைத்திருந்து அதனால் சுட்டான். அதில் தாஹிர் மஹமூத் சாப் அந்த இடத்திலேயே ஷஹீத் ஆகிவிட்டார்கள். இன்னால் இல்லாஹி இன்னா இலைஹி ராஜிஊன். ஷஹீத் மர்ஹூமுடைய வயது 31. இந்த தாக்குதலில் ஷஹீத் மர்ஹூமுடைய தந்தையார் தாரிக் மஹமூத் சாப் வயது 55. முன்னாள் சதர் செக்ரட்டரி மால் அவருடைய தலையில் குண்டு பாய்ந்து ஆஸ்பத்திரியில் சிகிச்சையில் உள்ளார். ஷஹீத் மர்ஹூமுடைய பெரிய தந்தை சையது அகமது மக்ஷூத் சாப் வயது 60, சதர் ஜமாத். அடுத்து தய்யூப் அகமது சாப் என்ற ஹுத்தாமுல் அஹமதியாவுடைய ஜயீம் 26 வயது போன்றோர் துப்பாக்கி சூட்டினால் காயமுற்றனர். தய்யூப் அகமது சாப் சிறிது நேரம் ஆஸ்பத்திரியில் இருந்து சிகிச்சை பெற்ற பிறகு சரியாகிவிட்டார். ஷஹீதுடைய தந்தையார் அதிக காயமுற்றிருக்கிறார். தாக்குதல் நடத்தியவர்கள் 2 மேகசீன் சுட்ட பிறகு 3வது மேகசீன் லோடு செய்யும் போது பிடிக்கப்பட்டான். எவ்வாறு இருப்பினும் எதிர்ப்பின் புதிய வடிவம் இப்போது ஆரம்பித்துள்ளது. சிறு வயது பையன்களை தோண்டி தாக்குதல் தொடுக்க வைக்கின்றனர். பிறகு நீதிமன்றத்தில் இவர்கள் வயது பக்குவம் வந்தவர் நல்ல என்று நீதிமன்றத்தில் கூறி தண்டனையை குறைக்குமாறு கூறலாம் அல்லது தண்டனையை மன்னிக்கப்படலாம் என்று நினைக்கின்றனர். இவ்வாறு பல்வேறு முறைகளை கையாளுகின்றனர். பிறகு கூறுகின்றனர், எங்கள் மீது புகார் வேண்டாம், நாங்கள் கடுமை காட்டவில்லை, அகமதிகள் மீது அநீதி இழைக்கவில்லை என்கின்றார்கள். மறுபுறம் ஷஹாதத் நடக்கிறது. பிறகு வழக்குகள் போடப்படுகின்றன. சில அரசு அதிகாரிகள் பலவந்தமாக வழக்குகள் பதிவிடுகிறார்கள். அல்லாஹ் இவர்களுக்கு அறிவை தருவானாக, இல்லை என்றால் இவர்களை பிடிப்பானாக. மர்ஹூமுடைய குடும்பத்தில் அஹமதியத்து இவரது தந்தை வழி பாட்டனார் ஹக்கீம் முகமது இப்ராஹிம் சாஹப் மூலமாக வந்தது. இவர் தமது மற்ற குடும்ப உறுப்பினர்களும் 13 வயதில் 2ஆம் கலீஃபத்துல் மஸீஹ் காலத்தில் பையத் செய்திருந்தார்கள். ஷஹீது இஸ்லாமிய காலேஜ் லாகூரில் எஃப்எஸ்சி செய்தார். பிறகு 2013 ரஷ்யாவில் MBBS டிகிரி வாங்கினார். தற்போது PMC பரீட்சைக்கு தயார் செய்து கொண்டிருந்தார். ஃபசுலே உமர் ஆஸ்பத்திரியில் பணி செய்து வந்தார். ஷஹீத் மர்ஹூம் நிறைய சிறப்புகளை கொண்டவர். ஹிலாஃபத்துடன் அளவு கடந்த நேசம் இருந்தது. ஜமாத்து பொறுப்பாளர்கள், தலைமையக பிரதிநிதிகளை மிகவும் மதிப்பார். ஜமாத்து ஏதாவது பணி கொடுத்தால் உடனடியாக வந்து விடுவார். ஹுத்தாமுல் அஹமதியா உடைய காயித் என்ற முறையில் சேவை செய்ய வாய்ப்பு பெற்றார். பல்வேறு நோயாளிகளை தமது காரில் வைத்து ஆஸ்பத்திரியில் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். எப்போதும் சேவையில் முன்னிற்பார். ஜமாத் அல்லாதவருடனும் இவ்வாறே நடந்து கொள்வார். ஜமாத்து அல்லாத பல நல்ல மக்கள் இந்த நிகழ்வுக்காக இரங்கல் தெரிவித்துள்ளனர். இந்த குடும்பம் நீண்ட காலமாக எதிர்ப்பை சந்தித்து வருகிறது. 1974 எதிரிகள் ஷஹீதுடைய தந்தை வழி பாட்டனாருடைய கடையை கொளுத்தி விட்டார்கள். தந்தையார் தாரிக் மஹமூத் சாப் அவர்களை 2006 எதிரிகள் அநியாயமாக சித்திரவதை செய்தார்கள்.
சில நாள் முன்பு ஷஹீத் மர்ஹூமுடைய தந்தையார் கடை வீதியில் செல்லும்போது துப்பினார்கள். இந்த வகை செயல்களை அவருடன் நிரந்தரமாக்கிவிட்டனர். இவ்வாறு இருப்பினும் அவர் அங்கு இருந்தார். சிதாக்கத் அகமது சாப் பல்லி செனட்டரஸ் பர்க் ரஷ்யா எழுதுகிறார், கல்வியின் வாழ்வில் பெரும்பகுதியை ரஷ்யாவில் காசான் தாரஸ்தான் கழித்தார். வெற்றிகரமான டாக்டராக பாகிஸ்தான் வந்தார். கூறுகிறார் டாக்டர் தாஹிர் மஹமூத் சாப் கல்வி கற்கும் காலத்தில் ஜமாத்தில் மிகவும் தூய தொடர்பு வைத்திருந்தார். ஜமாத் தொழுகை சந்தா வழங்கல் விஷயத்தில் முறையாக இருந்தார். இவரது ஹாஸ்டல் மிஷன் ஹவுஸை விட்டும் மிகவும் தூரமாக இருந்த போதிலும் ஜமாத் புரோகிராம்களில் வந்து கலந்து கொள்வார். மெடிக்கல் மாணவர்களில் நினைவில் நிற்கும் மாணவராக இருந்தார். இங்கிலீஷ் கல்வி கற்கக்கூடிய மொழியாக இருப்பினும் சுய ஆர்வத்துடன் ரஷ்யன் மொழியில் நல்ல திறமை பெற்றிருந்தார். காசானில் ஹாஸ்டலில் தங்கி இருந்த அனைவரும் அறிந்த விவரமாவது அவர் அஹ்மதி ஆவார் என்பது. அதனால் எதிர்ப்பும் சந்திக்க வேண்டி வந்தது. பாகிஸ்தான் மாணவர்களும் இருந்தனர். அவர்கள் ஜமாத்தின் மீது மிகவும் கடுமை காட்டினர். ஆனால் அவர்களிடமும் வாய்ப்பு கிடைத்தால் தப்லீக் செய்வார். இப்போது பாகிஸ்தான் வந்திருந்தார். இங்கு என்னை சந்தித்துள்ளார். மெட்ப்ளூ ஜானில் கடும் எதிர்ப்பு இருந்தது. எனவே ரப்பாவுக்கு மாற வேண்டும் என்றார். இங்கு ரப்பாவில் வீடு கட்டியுள்ளார். ஃபர்தா போரோகோய் முஃப்காசான் தாதஸ்தான் உடைய ரஷ்யா அகமதிகள் கூறுகின்றார்கள், ரஷ்யன் மொழியில் விரைவில் நிறைய கற்றுவிட்டார். நல்லியல்பு கொண்டவர், நல்ல குணநலங்கள் உடையவர், எப்போதும் புன்னகையுடன் இருப்பார். மர்ஹூம் நினைவாக தந்தை தாரிக் மஹமூத் சாப் தவிர தாயார் ஷஹீம் அக்தர் சாஹிபா, சகோதரர்கள் காசிம் மஹமூத் சாஹிப் ஜெர்மனியில் இருக்கிறார். இவர் சகோதரி ஃபாயிசா மஹமூத் சாஹிபா, இவர் நசீர் அஹமது சாவுடைய மனைவியாக இருக்கிறார். இவர் ஜெர்மனியில் இருக்கிறார். இவர்கள் இவரது நினைவாக இருக்கிறார்கள். அல்லாஹ் ஷஹீத் மர்ஹூமுடைய தகுதியை உயர்த்துவானாக. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் உயர்ந்த இடம் அளிப்பானாக. காயமற்றவர்களுக்கு சுகம் தருவானாக. விரைவில் பூரண சுகம் தருவானாக. எல்லாரையும் இவ்வாறான செயல்களிலிருந்து காப்பானாக. இந்த காயமற்றவர்களை தமது அருள் மற்றும் ரஹமத்தை வழங்குவானாக. எல்லா உறவினர்களுக்கும் வழங்குவானாக. அடுத்த ஜனாசா கண்ணியத்திற்குரிய ஜமாலுத்தீன் மஹமூத் சாப் சிராலியோனில் நேஷனல் ஜெனரல் செக்ரட்டரியாக இருந்தார். 3 நவம்பர் அன்று நெஞ்சு வழியால் வஃபாத் ஆகிவிட்டார். இன்னால் இல்லாஹி இன்னா இலைஹி ராஜூன். மர்ஹூம் கடந்த 16 வருடமாக ஜெனரல் செக்ரட்டரியாக தொண்டு செய்கிறார். அல்லாஹ்வின் அருளால் மூசியாக இருந்தார். சையதுர் ரஹ்மான் சாப் மிஷனரி இன்சார்ஜ் எழுதுகிறார், இவரது பல சிறப்புகளுடன் பெரிய சிறப்பு எல்லா அகமதிகளையும் சமுதாயம் இனம் என்றில்லாமல் ஒரே குடும்பத்தை போன்று மாற்றுவதில் செயல் முன்மாதிரியாக காட்டுபவராக இருந்தார். மிகவும் ஞானத்துடனும் தூய்மையுடனும் பணி செய்தார். சுமார் 2000 பேர் இவரது ஜனாசா தொழுகையிலும் நல்லடக்கத்திலும் பங்கு பெற்றனர். இந்த சந்தர்ப்பத்தில் அரசுடைய 2 சீஃப் ஆர்மி ஸ்டாஃப் சிராலியோன், பல்வேறு பார்லிமெண்ட் உறுப்பினர்கள், பாராமவுண்ட் சீஃப், 20 அரசு உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். முபாரக் தாஹிர் சாப் செக்ரட்டரி நுஸ்ரத் ஜஹான் எழுதுகிறார், மர்ஹூம் மிகவும் தூயவர், அர்ப்பணிப்பு உள்ளம் கொண்டவர். உள்ளம் உயிர் மூலமாக ஜமாத்திற்கு தொண்டு செய்தார். மிக நீண்ட காலம் ஜமாத் செக்ரட்டரியாக பணி செய்தார். அஹ்மதியா பிரிண்டிங் பிரஸ் சிராலியோனுடைய நாயிப் மேனேஜராகவும் இருந்தார். மர்ஹூம் கானாவுடன் தொடர்புடையவர். இவரது தந்தை கண்ணியத்திற்குரிய இப்ராஹிம் கூக்கு மஹமூத் சாஹப் அவர்களை மௌலானா நசீர் அகமது முபஷிர் சாப் கல்வி களத்தில் சேவை செய்ய சிராலியோன் அனுப்பினார். அவர் முபாரக் சாஹிப் எழுதுகிறார், 13 வருடம் ஜமால் சாஹிப் என்னுடன் ரோக்கோபூரில் இருந்தார். அவரது தந்தையார் அவரை அங்கு அனுப்பியிருந்தார். அவர் தொடக்கத்தில் இருந்தே மார்க்க பற்றுள்ளவராக இருந்தார். தொழுகை ஜமாத்துடன் மற்றும் பிற ஜமாத் சேவைகளில் முன்னின்றார். ரோக்கோபூர் ஹுத்தாமுடன் சேர்ந்து தப்லீக் மற்றும் மார்க்கத்தை பரப்பும் பணி செய்தார். உஸ்மான் தாலி சாஹப் இன்சார்ஜ் ரக்கீம் பிரஸ் அவர்கள் கூறுகிறார்கள், ஜமாலுத்தீன் மஹமூத் சாப்
எனக்கு முன்னர் மிக நீண்ட காலம் இன்சார்ஜாக இருந்தார். அவருடன் 12 வருடம் கழித்துள்ளேன். அக்காலத்தில் ஒருபோதும் நீ சிறியவன், அனுபவமற்றவன் என்று வெளிப்படுத்தியதில்லை. எப்போதும் கண்ணியமாக நடத்துவார். நீங்கள் முபல்லிக் ஆவீர்கள், உங்களை கலிஃபத்துல் மஸீ நியமித்திருக்கிறார்கள் என்று கூறுவார். ஒருபோதும் கட்டுப்படாமல் இருந்ததில்லை. கட்டுப்படுதலும் எளிமையும் அவரிடம் நிறைந்திருந்தது. வேலை கொடுத்தால் உடனே செய்ய ஆரம்பிப்பார். எல்லா முயற்சியும் செய்து உடனே முடித்து விடுவார். கூறுகின்றார், நான் இவரிடம் நிறைய கற்றுக்கொண்டிருக்கிறேன். தினமும் தடங்களின்றி தாஜத் தொழுவார். ஜமாத்துடன் தொழுவதில் பேணுதல் உள்ளவர். தொழுகை மிக அழகாக இருக்கும். பொறாமை ஏற்படும். மிகவும் உருக்கத்துடன் தொழுவார். ஹிலாஃபத்துடன் பெரும் நேசம் இருந்தது. ஹுத்பா ஜும்மாவை மிகவும் மரியாதையுடன் உட்கார்ந்து கேட்பார். பிறகு எழுதுகிறார்கள், சிராலியோன் கல்ச்சர் படி ஜமாலுத்தீன் சாஹப் பல சிறுவர்களை தமது வீட்டில் வைத்து அவர்களுக்கு படிப்பு செலவுக்கு உதவி வந்துள்ளார். அதில் பலர் நல்ல பொறுப்பில் இருக்கிறார்கள். அவர்கள் மிகவும் மரியாதை மற்றும் அன்புடன் அவரை நினைவு கூறுகின்றனர். நவீத் கமர் சாப் முரப்பி எழுதுகிறார், ஜமாத்துடைய திட்டங்களில் உடனடியாக பங்கெடுப்பார். தமது பெற்றோர், குடும்பத்தார்கள் மற்றும் பிற பெரியவர்கள் பெயரால் தரீக ஜதீத், வக்ஃபே ஜதீதுடைய தொகையை கூட்டி தியாகம் செய்வார். எப்போதாவது சொந்த ஊர் ஆகிய ருகாப்பூர் வந்தால் பணிகள் இருந்த போதிலும் குறித்த நேரத்தில் தொழுகைக்கு வருவார். பொதுவாக மக்ரிப் இஷாவுக்கு இடையில் மக்களுக்கு ஜமாத் போதனைகளை கூறி ஹிலாஃபத்தே அஹ்மதியாவின் முக்கியத்துவம் மற்றும் பர்க்கத்துகள் பற்றி விரிவாக அழகாக எடுத்துரைப்பார். இவரது வஃபாத்து செய்தி கேட்டு அஹ்மதி அல்லாதவர்கள் எல்லோரும் கண்கள் நனைந்தன. இவரது ஜனாசாவில் பெரிய எண்ணிக்கையில் மக்கள் கலந்து கொண்டார்கள். சுற்றி இருப்பவர்கள் மட்டுமின்றி தூரத்திலிருந்தும் மக்கள் வந்தார்கள். மர்ஹூமுக்கு 2 மனைவி. முதல் மனைவியிடம் இருந்து பிரிந்து விட்டார். குழந்தை அந்த முதல் மனைவி மூலமே இருந்தது. 2 மகள்கள், 2 மகன்கள். ஒரு மகனுக்கு திருமணம் ஆகிவிட்டது. மகள் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறார். மற்றவர்கள் கானாவில் படிக்கிறார்கள். 2 கானாவிலும் ஒருவர் சிராலியோனிலும் படிக்கிறார்கள். 2வது மனைவியிடம் குழந்தை இல்லை. எவ்வாறு இருப்பினும் மர்ஹூமுடன் மன்னிப்பு மற்றும் கருணையின் நடைமுறை காட்டுவானாக. இவருடைய குழந்தைகள் கூட அதனை தொடர்வதற்கு தௌஃபீக் தருவானாக. அடுத்த ஜனாசா இவர் அமத்துசலாம் சாஹிபா. இவர் கண்ணியத்திற்குரிய சௌத்ரி சலாஹுத்தீன் சாப் என்ற முன்னாள் நாசிம் ஜாய்தாத் மற்றும் மஷேர் கானூனி ரப்பாவுடைய மனைவி. 19 அக்டோபர் அன்று வஃபாத் ஆகிவிட்டார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இவரது கணவர் சலாஹுத்தீன் சாஹப் ஹஜ்ரத் மஸீமௌத் அலைஹிஸ்ஸலாமுடைய சஹாபி, ஹஜ்ரத் சௌத்ரி அப்துல்லா கான் சாப் மற்றும் ஹஜ்ரத் ஜம்னா பேபி உடைய தந்தை வழி பேத்தி. இவரது தந்தை வழி பாட்டனார், தந்தை வழி பாட்டியார் இருவரும் கூட சஹாபி ஆவார்கள். இவரது மகன் நயீமுத்தீன் சாப் எழுதுகிறார், எனது வாழ்வில் என்னிடம் நிரந்தரமாக பதிந்துள்ள விஷயம் எனது தாயாருடைய தொழுகையில் உள்ள கவனம். இவரது வலுவான செயலாக இருந்தது. எங்களையும் கடுமையாக அதனை பேண வைப்பார். எங்கள் வீடு செயலளவில் ஹாஸ்டல் போன்றிருந்தது. அதிகமான உறவினர்கள் கல்விக்காக எமது வீட்டில் தங்கியிருந்தார்கள். பல வருடங்கள் தங்கியிருந்து படிப்பார்கள். எமது தாயார் எப்போதும் அவர்களை கவனம் செலுத்தக்கூடிய விஷயம் உறவினர்கள் தொழுகையை பேண வேண்டும் என்பதாகும். எல்லா பிள்ளைகளுக்கும் குர்ஆன் ஓத சொல்லித் தருவார்கள். பெரிய பிள்ளைகளுக்கு ஆசிரியர் நியமிப்பதும் உண்டு. 2வது, என்னிடம் நினைவில் பதிக்கத்தக்க பண்பு, வீட்டில் தங்கியிருப்பவர்களின் நிம்மதிக்காக முயற்சி செய்வார். ஒரு நாள் பணிப்பெண் லீவு போட்டுவிட்டால் குழந்தைகளின் துணிமணிகளை துவைப்பதை சுமையாக கருதியதில்லை. தமது பிள்ளைகளுக்கும் சரி மற்ற பிள்ளைகளுக்கும் சரி, எமது மாமா வீட்டில் இருந்தோ பிற உறவுகளோ அடிக்கடி ரப்பா வருவார்கள். தந்தையார் ஜமாத் பணிகளின் காரணத்தினால் ரப்பாவில் இருக்க மாட்டார்கள். தாயார் எல்லா உறவினர்களையும் விருந்தோம்பல் செய்வார். நான் மூத்த மகன். விருந்தாளிகளை சரியாக கவனிக்குமாறு, அதில் குறைபாடு ஏற்பட்டு விடக்கூடாது என்றும் கூறுவார். மேலும் கூறுகின்றார், எங்கள் பெரிய தாதி, தந்தை வழி பாட்டி மற்றும் தாய் வழி பாட்டி நீண்ட காலமாக இங்கு தங்கியிருந்தார்கள். நாங்கள் இறையருளால் 6 சகோதர சகோதரிகள். எங்கள் குடும்பத்தின் பிள்ளைகள் கல்வி நோக்கில் எங்கள் வீட்டில் வந்து தங்கவும் செய்தார்கள். அவர்களின் நிலைமை ஒருபுறம் இருக்க, நீண்ட காலம் அவர்களுக்கு சேவை செய்து வந்தார்கள். ஜல்சா சலானாவின் போதும் மிக இன்றி 80-90 விருந்தாளிகள் இருப்பர். அவர்கள் தங்கவும்
உணவுக்கும் வீட்டில் டெண்டு போட்டு தருவோம். படுக்கையை நகர்ப்புறத்திலிருந்து ஏற்பாடு செய்து தருவோம். எல்லா ஏற்பாடுகளும் தாய் தந்தையார் இருவரும் சேர்ந்து மனப்பூர்வமாக செய்வார்கள். பல உறவினர்கள் அவர்களது விருந்தோம்பலை பாராட்டியிருக்கிறார்கள். அவரது ஒரு சகோதரி மகன் எழுதுகிறார், அவரது வீட்டில் இருந்து படித்தேன். எப்படி கவனித்து கொண்டார்கள் என்றால், ஒரு நாளும் காலையில் ரொட்டியை மாலையில் தந்ததில்லை. காலை நேரத்தில் புத்தம் புதிய பராட்டா புதுசாக கிடைத்தது. அந்நிய குழந்தைகளை இப்படி கவனித்தார்கள். அதே வேளையில் அவர்களுக்கும் போதிய பிள்ளைகள் இருந்தன. ஹலீஃபாவுக்கு கட்டுப்படுவதில் முன்மாதிரியாக இருந்தார்கள். பிறகு கூறுகின்றார், கண்ணியமிக்க இவரது இருப்பு எங்களது நாடி நரம்பில் உள்ளது. அதுபோன்று இந்த உணர்வுகளும் உணர்ச்சிகளும் நேசமும் நுழைந்து விட்டன. மர்ஹூமா நிறைய நற்குணங்கள் படைத்தவர், தொழுகையில் பேண்டுதல் உள்ளவர், திருக்குரான் ஓதுதல் உள்ளவர், தஹஜ்ஜுத் தொழுபவர், மிகவும் பொறுமைசாலி, மிகவும் நன்றி உணர்வு மிக்கவர், கஷ்ட வேளையிலும் எந்த முறையீடும் செய்ததில்லை, இறை திருப்தியில் மகிழ்ச்சி அடைபவராக இருந்தார், ஏழைகளை பராமரிப்பவர், பிறரது கஷ்டங்களை பார்த்து சகிக்க மாட்டார், எப்போதும் உதவ தயாராக இருப்பார், ஹிலாபத்துடன் கட்டுப்படுதல், நன்றியுடைமையுடையவர். அல்லாஹ் இவரது குழந்தைகளிடமும் இந்த சிறப்புகளை ஏற்படுத்துவானாக. மர்ஹூமுடன் மன்னிப்பு கருணை நடைமுறையை காட்டுவானாக, தகுதியை உயர்த்துவானாக. அடுத்த ஜனாசா கண்ணியத்திற்குரிய மன்சூர் புஷ்ரா சாஹிபா டாக்டர் லத்தீப் குரைஷி சாஹிபுடைய தாயார். 6 நவம்பர் அன்று 97வது வயதில் மரணமடைந்தார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இவர் ஹதரத் மஸீமௌத் அலைஹிஸ்ஸலாமுடைய சஹாபி, இன்னும் சொல்வதாயின் சஹாபியா பெண் ஆகிய இருவரின் சந்ததியாவார். ஹதரத் முன்ஷி பயாஸ் அலி கபூர் தலவி சாஹாப் உடைய தாய் வழி பேத்தி மற்றும் ஹதரத் ஷேக் அப்துல் ரஷீத் சாஹாபுடைய தந்தை வழி பேத்தி. இருவரும் சஹாபிகள். சிறு வயதில் ஹதரத் அம்மா ஜானுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டவர். மர்ஹூமாவுடைய நினைவாற்றல் குறைவு இருந்தும் தொழுகையை மறந்ததில்லை. ஹொத்பா ஜும்மா எம்டிஏவில் முறையாக கேட்பார். ஒரு நல்ல விசுவாசமிக்க பெண் மர்ஹூமா. அல்லாஹின் அருளால் மூசியாவாவார். நான் கூறியது போன்று டாக்டர் அப்துல் லத்தீப் சாப் குரைஷி உடைய தாயார் ஆவார். கடந்த நாட்களில் குரைஷி சாப் மற்றும் அவரது மனைவி சௌஹத் கோகர் சாஹிபா இருவருமே மறைந்து விட்டார்கள். அவ்விருவரும் உயிருடன் இருக்கும்போதே டாக்டர் சாப் அவரது மனைவி இருவரும் நிறைய சேவை செய்திருக்கிறார்கள். எவ்வாறு இருப்பினும் இவரது வாழ்நாளிலேயே அவ்விருவரும் மரணித்து விட்டனர். இவரது மகன் வழி பேத்தி அஸ்மத் மிர்சா எழுதுகிறார், எங்களது பாட்டி உண்மையான மோமீனான அஹ்மதியத்தின் மீதும் ஹிலாஃபத்தின் மீதும் ஈர்ப்புள்ள பெண்மணியாவார். பெரும்பாலும் அவரை இபாதத் செய்பவராகவும் குரான் பிடிப்புள்ளவராகவும் நேசம் கொண்டவராகவும் பார்த்துள்ளேன். மௌனமான இயல்பு, எளிமை உள்ளவர். அல்லாஹ் மர்ஹூம் உடைய மன்னிப்பு மற்றும் கருணை நடைமுறையை காட்டுவானாக, உயர் தகுதி வழங்குவானாக. ஜும்மாவுக்கு பிறகு ஜனாசா தொழுகை நடத்துவேன். இவர்கள் அனைவருக்கும் இன்ஷா அல்லாஹ். Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.